ஆராதிக்க ராஜா இயேசுவே. அப்பா அந்த பிள்ளைகளை நீர் பயன்படுத்துவீராக ராஜா இயேசப்பா. அப்பா இது உம்முடைய நாள் அல்லவா ராஜா இயேசப்பா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா இயேசப்பா நீர் பலப்படுத்துவீராக ராஜா இயேசுவே. அப்பா வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா ராஜா உங்களோட சாட்சிகளை சொல்றதாக இருக்கட்டும் ராஜா. உமக்கு அப்பா ராஜா இயேசுவே காணிக்கை செலுத்துகிறதாக இருக்கட்டும். நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. நீர் வழி நடத்துவீராக அப்பா ராஜா. பாடுகிறதான பாடலை ஆசீர்வதிப்பீராக அப்பா. கொடுக்கிறதான வார்த்தையை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா இயேசப்பா. ஒவ்வொரு காரியங்களையும் உடைய பாதத்தில் ஒப்பிக்கிறோம் ராஜா இயேசப்பா. நீர் ஒவ்வொரு பகுதியிலும் அப்பா உடைய பிரசனம் எங்களுக்குள்ளாக இருக்க ராஜா. நாங்கள் அதை உணர ராஜா இயேசுப்பா. நாங்கள் பலத்தோடு அப்பா இங்கிருந்து கடந்து செல்லும்படியாக ராஜா நீர் உதவி செய்வீராக ராஜாப்பா. ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய பலன் உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் உலாவும்படியாக அப்பா உம்மை வேண்டிக் கொள்கிறோம் ராஜா இயேசப்பா. நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் ஒவ்வொரு காரியங்களையும் ராஜா எங்களை பலப்படுத்துவீராக. எல்லாம் துதியும் கனமும் உம்மை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா இயேசுவே நாமத்தில் சீக்கிரம் நல்லது. இப்பொழுதுமாய் கூட இங்கிலீஷ் கோரஸை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. Let us sing English chorus and glorify the name of God. Give thanks with a grateful heart என்ற பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ His Son. Let the weak say
ಈಗೆಲ್ಲರೂ ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ಒಟ್ಟಾಗಿ ಹಿಂದಿ ಗೀತೆಯನ್ನು ಹಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಕೊಂಡಾಡೋಣ. नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ. नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ. हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर, देखेगा सारा जहां, देखेगा सारा जहां. नीले आसमां के पार जाएंगे,
ಹಲ್ಲೆಲೂಯ. ಎಲ್ಲರೂ ಶಬ್ದವಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯ. ಈಗಲೂ ಸಹ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಒಂದು ಕನ್ನಡ ಗೀತೆಯನ್ನು ಹಾಡೋಣ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ, ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ, ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ, ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಲು ಈ ಹೃದಯ ಸಾಲದು ಏಸಯ್ಯ, ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಆಸೆ ನನಗಯ್ಯ. ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿ ಹೊಸ ಜೀವನ ನನಗೆ ತಂದೆ, ನನ್ನನ್ನು ನಾಶನದಿಂದ ತಪ್ಪಿಸುವುದವರು ನೀವೇ. ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿ ಹೊಸ ಜೀವನ ನನಗೆ ತಂದೆ, ನನ್ನನ್ನು ನಾಶನದಿಂದ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ. ಸಮೃದ್ಧಿ ಜೀವನ ನನಗೆ ನೀಡಿರುವೆ. ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿ ಹೊಸ ಜೀವನ ನನಗೆ ತಂದೆ, ನನ್ನನ್ನು ನಾಶನದಿಂದ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ. ಸಮೃದ್ಧಿ ಜೀವನ ನನಗೆ ನೀಡಿರುವೆ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡುತ್ತಿದೆ ಏಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು ಈ ಹೃದಯ ತವಕ ಪಡುತ್ತಿದೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ, ಮಹಿಮೆ ಏಸಯ್ಯ. ಯೇಸುವೇ, ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿದೆ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ, ನಮ್ಮಯ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ. ಯೇಸುವೇ, ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ, ನಮ್ಮಯ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ. ಯೇಸುವೇ, ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರುವೆ, ನಮ್ಮಯ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಿಸಿರುವೆ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವರ್ಣಿಸಲು
ராஜா ஏசப்பா. உங்களை தகப்பனே நேசிக்க நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல ராஜா ஏசப்பா. உம்மை தொழுதுகொள்ள வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் பெரிய தேவன் ராஜா ஏசப்பா. நீர் எவ்வளவு அற்புதங்கள் செய்கிற தேவன் தகப்பனே ஏசப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து துதிப்போமாக. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். உம்மை துதிக்கிறேன் 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 அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறேன் ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறேன் தகப்பனே ஏசப்பா. இப்போ வாரும் தகப்பனே, இங்க இறங்கி வாரும் ராஜா. எங்கள் மத்தியில் வந்து உலாவுங்க தகப்பனே ஏசப்பா. இத்தனை நாட்கள் தகப்பனே எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தினே. உமக்கு எத்தனை நன்றி செலுத்தினாலும் அது போதாது ராஜா ஏசப்பா. ஆமென் ராஜா. நாங்கள் வணங்குற தேவன் கல்லல்ல சிலையல்ல மரமல்ல ராஜா. நீர் ஜீவனுள்ள தேவன் தகப்பனே ஏசப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. ஆராதனை செய்ய நீங்க எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா ஏசப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறேன் தகப்பனே ஏசப்பா. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிறேன் 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 அப்பா ஏசப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறேன் தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ராஜா ஏசப்பா. ஆமென். ஹalleluya ஹalleluya. நீசரும் திருப்பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீசரியும் திருப்பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே
துதிக்கிறேன் 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 அப்பா. ஆமென். Yes Jesus, we praise you master, we magnify you master Jesus, we glorify you master. Hallelujah. நீ துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீரே, உமக்கு நான் நன்றி 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 செலுத்துகிறேன் தகப்பனே இயேசுப்பா. ஆமென். போதுமானது பெரியவான்களே, நீங்கள் துதித்தால் தான் தேவன் எங்கள் மத்தியில் வந்து வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். வாயை திறந்து எல்லாரும் மௌனமாக இருக்காதபடி வாய்களை திறந்து துதிப்போமாக. ஆமென். ஹalleluya hallelujah. ஆமென். Yes Jesus, we praise you, we praise you, we praise you, we praise you master. Hallelujah 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 hallelujah.
அதிசயங்களை செய்கிறவரை உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒருவராக நன்றி செலுத்தும்படி கரங்களை தட்டோம். அட்லீஸ்ட் 3-4 பேருக்காவது கரங்களை கொடுத்து சந்தோஷமாக அமரும்படி 3-4 ಜನರಿಗೆ ಕರಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಸಂತೋಷವಾಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರಿ. Praise the Lord. Hallelujah. 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 பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே கை கொடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರಿಗೆ ಕೈ ಕರವನ್ನು ಕೊಡಲು ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿದೆಯಾ? Hallelujah. Hallelujah. சோ எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? நான் வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒரு வார்த்தையை பேச விரும்புகிறேன். ಓದಿದಂತ ಸತ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. இந்த 21ஆம் சங்கீதத்தில் 21ನೇ ಕೀರ್ತನೆ ಭಾಗದಲ್ಲಿ முதலாவது ஆண்டவருடைய வல்லமையை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ಮೊದಲಾಗಿ ದೇವರ ಒಂದು ಬಲ ಪರಾಕ್ರಮ ಕುರಿತು கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார். ದೇವರೇ ಯೆಹೋವನೇ ಪರಾಕ್ರಮದಲ್ಲಿ உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். ನಿನ್ನ ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಬಹಳವಾಗಿ ಆನಂದ ಪಡುತ್ತಾನೆ. அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள். ಆತನ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಮಕ್ಕಳು ಬಹಳ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. நீங்களும் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். ನೀವು ಸಹ ದೇವರ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರುತ್ತೀರಿ. சந்தோஷமாக ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லும்படி நான் ಸಂತೋಷವಾಗಿ ದೇವರಿಗೆ ಒಂದು அல்லேலೂಯಾವನ್ನು ಹೇಳೋಣ. எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் ಎಷ್ಟೇ ಬಲಹೀನತೆಗಳಿದ್ದರೂ ஆண்டவருடைய வல்லமை நமக்குள் வரும் பொழுது ದೇವರ ಬಲ ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ நமக்கு ஒரு புதிய உணர்ச்சி கிடைக்கிறது. ಒಂದು ಸಂತೋಷ ಸಿಗುತ್ತದೆ. ஒரு புதிய பலன் கிடைக்கிறது. ಹೊಸ ಬಲ ಒದಗುತ್ತದೆ. ராஜா அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தார் ஆண்டவருடைய வல்லமையை ಅರಸನು ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿದ್ದಂತ ದೇವರ ಬಲ ಒದಗುವಾಗ. சோ நீங்களும் நானும் கூட தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். ನೀವು ನಾವು ಸಹ ದೇವರ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. இந்த 4வது வசனம் சொல்கிறது, 4ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். ಆತನು ನಿನ್ನ ಬಳಿ ಆಯುಷ್ಕಾಲವನ್ನು அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுஷை அளித்தீர். ಯುಗ ಯುಗಾಂತರಗಳ ಆಯುಷ್ಯನ್ನು ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದ್ದೀರಿ. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலೂಯಾ ಹೇಳೋಣ. யாருக்கும் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இல்லையா? ಯಾರಿಗೂ ಬಹಳ ದಿನ ಬದುಕಲು ಆಸೆ ಇಲ್ವಾ? எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லீங்களா? ಎಲ್ಲರಿಗೂ ಆಸೆ அப்ப இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் போது நீங்க அல்லேலூயா சொல்லணும். ಇಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ ನೀವು அல்லேலூயா ಅಂತ ಹೇಳಬೇಕು. ಆಮೆನ್ ಅಂತ சொல்லணும். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஹalleluya. 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 அவர் உம்மிடத்தில் ஆயுஷ் நாட்களை கேட்டார். ಅವನು ನಿನ್ನ ದೀರ್ಘಾಯುಷ್ಯವನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳಲು நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுஷை அளித்தீர். ನೀನು ಯುಗ ಯುಗಾಂತರಗಳ ಆಯುಷ್ಯವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದೀ. ராஜா சந்தோஷமா இருப்பாரா இருக்க மாட்டாரா? ರಾಜನು ಸಂತೋಷವಾಗಿ இருப்பாரா இருக்க மாட்டாரா? ಆತನು ಆನಂದವಾಗಿರ್ತಾನೆ ಇರೋದಿಲ್ಲ. ರಾಜ ಎவ்வளவு ಕಷ್ಟಪಟ್ಟಾರೋ தெரியாது. ರಾಜನು ಎಷ್ಟೋ ಬಲಹೀನமா இருந்தாரோ தெரியாது. ಎಷ್ಟು ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಇದ್ದನೋ எவ்வளவு வியாதியில நொறுங்கி போயிருந்தாரோ தெரியாது. ರೋಗದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் அவர் ஜெபம் பண்ணினார். ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು. ஆயுசு நாட்களை கேட்டு ஜெபித்தார். ಆಯುಷ್ ಕಾಲಗಳನ್ನು ಕೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ஜெபத்தை கேட்ட தேவன் ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದಂತ ದೇವರು அவருக்கு தீர்க்க ஆயுஷை அளித்தார். ಆತನು ದೀರ್ಘ ಆಯುಷ್ಯನ್ನು ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದನು. தெய்வத்தின் ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது ನೀವು ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ஜெபிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದನ್ನು என்னத்தையோ சொல்லி ஜெபிக்க கூடாது. ಏನೋ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಾರದು. நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஜெபிக்க வேண்டும். ಏನು ಅಗತ್ಯ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದು ಪ್ರಾರ್ಥನೆ இந்த ಮಾಡಬೇಕು. ராஜாவினுடைய மனவிருப்பெல்லாம் என்ன தெரியுங்களா? ಈ ರಾಜನ ಒಂದು ಮನಸ್ಸು இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களோடு ಈ ಲೋಕದ ಆಶೀರ್ವಾದದ அதிக நாள் வாழ வேண்டும். ಬಹಳ ದಿನ ಬದುಕಬೇಕು. அது ஆண்டவரிடத்தில் அவர் கேட்டாரு. ಆದ ಕಾರಣ ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿಕೊಂಡರು. ஆண்டவர் அவருக்கு தீர்க்க ஆயுஷை கொடுத்தார். ದೇವರು ಆತನಿಗೆ ದೀರ್ಘ ಆಯುಷ್ಯನ್ನು ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದನು. ஊழியக்காரருக்காக ஜெபித்திருக்கிறோம். ನಾವು ನಮ್ಮ ಸೇವಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆವು. ஒவ்வொரு நாளும் ஜெபித்திருக்கிறேன். ನಾನು ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. எழுந்து போய் நைட்ல அவரை பாப்பேன். ಎದ್ದು ಎದ್ದು ಆತನ ರಾತ್ರಿಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ಗಮನಿಸುವೆನು. எப்படி இருக்கு அவருடைய பிரீத்திங் ன்னு. ಆತನ ಉಸಿರಾಟ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. நோஸ் எல்லாம் பிளாக். ಆ ಮೂಗೆಲ್ಲ ಆತನ ಬ್ಲಾಕ್ ஆபரேஷன் பண்ணி ஸ்க்ரூ எல்லாம் போட்டுருக்காங்க. ಆಪರೇಷನ್ ಮಾಡಿ ಸ್ಕ್ರೂ ಅನ್ನು ಹಾಕಿರ್ತಾರೆ. ரெண்டு ஒரு பிளாஸ்டிக் இது உள்ள வச்சு ஸ்க்ரூ போட்டுருக்காங்க. ಒಂದು ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಅನ್ನ ಇಟ್ಟು ಆ ಸ್ಕ್ರೂ ಅನ್ನ ಹಾಕಿದ್ರು. எப்படி பிரீத் பண்றாரு நான் போய் பார்க்கணும். ಹೇಗೆ ಆತನು ಉಸಿರಾಡ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡ್ತಿದ್ದೆ. திருப்பி வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். ಮತ್ತೆ ಬಂದು ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವೆ. எசேக்கியாவின் தேவன் என்னுடைய தேவன். ಎಸೇಕಿಯೇಲನ ದೇವರು ನನ್ನ ದೇವರು. அவர் ஜெபித்தார் இல்லையா? சுவர்புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டார். ಆತನ ಗೋಡೆಯ ಕಡೆಗೆ ತಿರುಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಪ್ರಕಾರ அவருடைய ஜெபத்தை கேட்டீங்க தகப்பனே. ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಂತ ದೇವರೇ. யோபுடைய ஜெபத்தை கேட்டீங்க தகப்பனே. ಯೋಬನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದಂತ வியாதியில பலவீனத்துல ஆண்டவரே உம்முடைய பலனை கொடுத்தீங்க ஆண்டவரே. ಆತನ ರೋಗದಲ್ಲಿ ಬಲ
ಬಲಹೀನತೆ ನಿನ್ನ ಬಲವನ್ನು ಒದಗಿಸಿಕೊಟ್ಟ ಪ್ರಕಾರವಾಗಿ ஊழியக்காரனுக்கு ஆயுசு நாட்களை தாரும். ಸೇವಕರಿಗೆ ಆಯುಷ್ ಕಾಲಗಳನ್ನು ಕೊಡಿಸಿ. ஹalleluya 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 ஹalleluya. மருத்துவமனையில கூட போய் அவர் கிட்ட அவர் முகத்தை பார்ப்பேன். ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಸಹ ಹತ್ತಿರ ಹೋಗಿ ಆತನ ಮುಖವನ್ನ ನೋಡುವೆನು. ஒரு மனைவியா எந்த தாட்டோடு கூட நினைவோடு கூட பாப்பேன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ಒಂದು ಹೆಂಡತಿಯಾಗಿರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ತೇನೆ ಎಂಬುದು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. மெடிக்கல் பத்தி தெரியலனா that is different. ಆ ಮೆಡಿಕಲ್ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅದು ಬೇರೆ ರೀತಿ. மெடிக்கல் பத்தி தெரிஞ்ச உங்களுக்கு அந்த பெயின் என்னன்னு தெரியும். ಆ ಮೆಡಿಕಲ್ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ತಿಳಿದು ಆ ನೋವು ಏನೆಂಬುದು ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದು. ஒரு வேதனையோடு அந்த முகத்தை உத்து நான் பார்ப்பது ಬಹಳ ವೇದನೆಯಿಂದ ಆ ಮುಖವನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವೆನು. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ದೇವರು ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದನು. ராஜாவின் ஜெபத்தை கேட்டிருப்பார் என்று சொன்னார். ರಾಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ அவருக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்க என் ஆண்டவர் போதுமானவர் என்று சொன்னார். ಆತನಿಗೆ ದೀರ್ಘಾಯುಷ್ಯವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲು ನನ್ನ ದೇವರು கூட என் ಆண்டவர் தீர்க்க ஆயுசை ನಿಮಗೂ ನಮಗೂ ದೇವರು ದೀರ್ಘಾಯುಷ್ಯವನ್ನು நீங்களும் நானும் கூட ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஹalleluya. உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது. ನಿನ್ನ ರಕ್ಷಣೆ ಕಾರ್ಯದಿಂದ ಆತನ மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். ಮಹಿಮೆ ಪ್ರಭಾವ அவர் நித்திய ஆசீர்வாதங்களுக்குள் ஆக்கினீர். ಶಾಶ್ವತ ಸೌಭಾಗ್ಯ ನಿಧಿಯನ್ನು ದಯಪಾಲಿಸಿದ್ದೀர். அவரை உம்முடைய சமூகத்தில் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்கினீர். ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಅತ್ಯಂತ கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளிலே ಈ ದಿನದಲ್ಲಿ ஆண்டவருடைய சமூகத்திலே ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ நம்முடைய ஜெபத்தை கேட்டு ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ நம்முடைய அங்கலாய்ப்பை பார்த்து நம்முடைய ஊழியக்காரனை நம்மை பார்த்து பூரிப்படையும்படியாக ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ விசுவாசிகள் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடையும்படியாக ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅವರನ್ನು என் ನೋಡಿ ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்திற்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ಅನುಗ್ರಹಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. தொடர்ந்து ஐயாவுக்காக ஜெபிங்க. ஐயவರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ದೇವರ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. எந்த சூழ்நிலையில் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ಕದಲೋದಿಲ್ಲ. ಭಕ್ತನಾகிய தாவீது சொல்லும் பொழுது ಭಕ್ತನಾದಂತ ದಾವೀದನು ಹೇಳುವಾಗ கர்த்தர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் ದೇವರು ನನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ நான் ಅಸைக்கப்படுவதில்லை என்று ಕದಲೋದಿಲ್ಲ. எவ்வளவு அலைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் சரி, அலைಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ தேவன் நம்மோடு இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. நாம் அசைக்கப்பட மாட்டோம். ಕದಲೋದಿಲ್ಲ. அவருடைய வார்த்தை நம்மை தேற்றும். ಆತನ ವಾಕ್ಯ ನಮ್ಮನ್ನು ಆಧರಿಸುತ್ತದೆ. அவருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்தும். ಆತನ ವಾಕ್ಯ ನಮ್ಮನ್ನು அவருடைய வார்த்தை நம்மை நிற்க செய்யும். ಆ ವಾಕ್ಯ ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲುವಂತೆ அன்றைக்கு ಮಾಡುತ್ತದೆ. வாழ்ந்த தாவீது ராஜாவுக்கு அவர் தேவனானார். ಆ ದಿನದ ಜೀವಿಸಿದ அன்றைக்கு வாழ்ந்த மோசேக்கு அவர் தேவனானார். அன்றைக்கு வாழ்ந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுக்கு அவர் தேவனானார். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எங்களுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். ನಿಮಗೂ ನಮಗೂ ಆತನು ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நம்பிக்கையோடு இருங்க. ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರಿ. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು யாரெல்லாம் இந்த 21 நாட்களுக்காக ஜெபித்தீர்களோ, 21 ದಿವಸಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀರೋ, எந்த நோக்கத்தோடு ஜெபித்தீர்களோ, ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ எந்த வாஞ்சையோடு கூட காத்திருந்தீர்களோ, ಯಾವ ಬಯಕೆಯಿಂದ உங்கள் ಕಾದಿದ್ದೀರೋ, காத்திருப்பதை தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்தை என் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ದೇವರು அந்த ராஜாவுக்கு பதில் கொடுத்த தேவன் ರಾಜನಿಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟ உங்களுடைய உள்ளம் பூரிப்பாகும் அளவிற்கு என் ஆண்டவர் செய்ய போகிறார். ಪೂರ್ಣಗೊಳ್ಳುವಂತ ದೇವರ விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க. ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ರೆ ಆಮೇನ್ ಅಂತ ಆಮೋದಿಸ್ರಿ. God bless you. ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು Praise the Lord. Hallelujah. ஐயா என் மேல ரொம்ப அன்பா இருப்பார். ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮೇಲೆ ಬಹಳ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. சகோதரியும் என்னோடு கூட அன்பா இருப்பார்கள். ಸಹೋದರಿ ಸಹ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. பிள்ளைகளும் அன்பா இருக்கிறார்கள். ಮಕ್ಕಳು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕಾಗಿ ಕರ್ತனை நான் ஸ்தோத்திரிப்பேன். ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಕರ್ತನನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. முன்னே என்னை அழைத்தார், நீங்க ஒரு 4-5 நாளைக்கு தங்குற மாதிரி வாங்கன்னு சொல்லி அழைத்தார். ಅವರು ಕರೆ ಕೊಟ್ಟಾಗ 4 ದಿನಗಳು ನೀವು ಇಲ್ಲೇ ಇರುವಂತೆ ನೀವು ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. எனக்கு 2வது ஆபரேஷன் கால்ல நடந்தது. ಎರಡನೇ ಆಪರೇಷನ್ ನನ್ನ ಕಾಲಲ್ಲಿ ನಡೆದಿದೆ. அதனால வர முடியல. ಆದ ಕಾರಣ ಬರಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. அதுக்கு முந்தின வாரம் வந்திருந்தா உங்களோட கூட உபவாசத்திலே நானும் கலந்து கொண்டிருந்திருப்பேன். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿನ ವಾರಗಳಲ್ಲಿ ಬಂದಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಉಪವಾಸದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತಿದ್ದೆ. கர்த்தருக்கு என்ன சித்தமோ அதுதான் நடக்கும். ದೇವರಿಗೆ ಏನು ಚಿತ್ತವೋ ಅದುವೇ ನಡೆಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஐயாவையும் ಅಯ್ಯವರನ சகோதரியும் பிள்ளைகளையும் ಸಹೋದರಿಯನ கர்த்தர் ஒரு விஷயம் கூட ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தினது, ನನ್ನನ್ನು ಕರೆತಂದು ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದು ஐயா என்னை வர சொன்னார். ಅಯ್ಯ ನನ್ನ ಬರ ಮಾಡಿದ್ರು. அதனால தான் நான் வந்தேன். ಆದ ಕಾರಣ ನಾನು ಬಂದೇನು. கர்த்தர் உங்கள் யாவரையும் அவரையும் மீண்டும் ஒரு விசை
ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಮತ್ತೆ ಅವರನ್ನ ಮತ್ತೊಮ್ಮೆ ಆಶೀರ್ವಾದಿಸಲಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஒரு வசனத்தை வாசிப்போம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 136வது சங்கீர்த்தனம் 136ನೇ ಕೀರ್ತನೆ 4வது வசனம். 4ನೇ ವಚನ. எந்த பாஷையிலும் படிக்கலாம். எல்லா ಭಾಷೆಗಳಲ್ಲೂ ಓದಿರಿ. ஆனா நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியுமான்னு தான் கொஞ்சம் எனக்கு ನಾನು ಮಾತನಾಡುವಂತ ಭಾಷೆ ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு 8 மொழி தெரியும். அந்த மொழியில ஏதாவது ஒரு மொழி குறுக்க வந்துட்டு அது கொஞ்சம் கிராஸ் ஆயிடும். 8 ಭಾಷೆಗಳು ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಯಾವುದಾದ್ರು ಒಂದು ಭಾಷೆ ಅದರ ಅಡ್ಡ ಬಂದಾಗ அதனால நான் கொஞ்சம் நிதானமா உங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும். ಆದ ಕಾರಣ ನಿಧಾನವಾಗಿ ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಕು. பிரைஸ் லார்ட். ஹalleluya. வாசிப்போம். 136வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம். கை தட்டுனீங்களா? ಕರ ತಟ್ಟಿದ್ರ? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. என் வார்த்தை கேட்டு ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿ அதை விசுவாசிக்கிறவன் ಅದನ್ನು ನಂಬುವವನು மரித்தாலும் ಸತ್ತರು உயிரோடு எழுந்திருப்பான். ಜೀವಂತವಾಗಿ கை ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ. கை கையை ಕೈ ತಟ್ಟಿರಿ. கை ஜாகிரதை. நாம் மனுஷர்களா இருக்கிறபடினால் ನಾವು ಮನುಷ್ಯರಾಗಿರುವುದರಿಂದ நமக்கு பலவீனம் உண்டு, ಬಲಹೀನತೆಗಳು ಉಂಟು, அநேக தவறுதலும் உண்டு. ಅನೇಕರು ತಪ್ಪಿಗಸ್ತರು ಉಂಟು. இருந்தாலும் ಇದ್ದರು கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். ದೇವರು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿದನು. ஏசாயா புஸ்தகம் ಏಷಯ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 38வது அதிகாரத்துல 38ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அந்த எசேக்கியா சொல்றாரு. ಎಜೇಕ್ಯೇಲು ಹೇಳುತ್ತಾನೆ. அதை நீங்க படிங்க. ನೀವು ಓದಿರಿ. 20வது வசனம். 20ನೇ ವಚನ. போதும். கர்த்தர் என்னை கை தட்டுங்களா? எங்க இருக்கிறீங்க நீங்க? ಯೆಹೋವನು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಣಾ ಪರವಾಗಿದ್ದಾನಷ್ಟೇ. ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ಕಿವಿ ಉಳ್ಳವನು ಕೇಳಲಿ, ಕಿವಿ ಇಲ್ಲದವನು ಹೊರಗೆ ಹೋಗಬೇಡ್ರಿ, ಇಲ್ಲೇ ಇರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவாதி தேவன் நம்மை தெரிந்து கொண்டது, ದೇವಾದಿ ದೇವ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದು நம்மை கொண்டு ನಮ್ಮ ಮುಖಾಂತರ அவருக்கு சித்தமானதை செய்ய, ಆತನ ಚಿತ್ತವಾದದನ್ನ ಮಾಡೋದಿಕ್ಕೆ அதிசயங்களை இதுவரைக்கும் செய்து வந்தார். ಅತಿಶಯಗಳನ್ನು ಇದುವರೆಗೂ ಮಾಡುತ್ತಾ ಬಂದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஐயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிஷப் ஐயா ಬಿಷಪ್ ಅಯ್ಯ ಅವರು எங்க ஊருக்கு வந்தார். ನಮ್ಮ ಊರಿಗೆ ಬಂದರು. என் வீட்டை பார்த்தார். ನನ್ನ ಮನೆಯನ್ನ ನೋಡಿದ್ರು. ஊரில் கூட்டம் நடத்தினார். ಅಲ್ಲಿ ಸೇವೆ ನಡೆಸಿದ್ರು. மறுபடி வரதுக்கு சான்ஸ் இல்லை. ಮತ್ತೆ ಬರುವಂತ ಒಂದು ಅವಕಾಶ ಇರಲಿಲ್ಲ. அவருக்கு ஊழியம் பெருசு, ಅವರ ಸೇವೆ ದೊಡ್ಡದು, யா ஊழியம் பெருசு. ನನ್ನ ಸೇವೆನೂ ದೊಡ್ಡದು. ஆமென். ಆಮೆನ್. இருவரும் ஒன்றுதான். ಇಬ್ಬರು ಒಬ್ಬರೇ. ஒருத்தருக்கு தான் ஊழியம் செய்யறோம், ಒಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡ್ತೇವೆ, வித்தியாசமான ஊழியம். ಆದ್ರೆ ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತ ಸೇವೆಗಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் நடந்து போனேன். ನಾನು ನಡೆದು ಹೋದೆನು. பின்னால வந்து வண்டியை விட்டுட்டான். ಹಿಂದೆ ಒಂದು ಗಾಡಿಯಿಂದ ಗುದ್ದಿದ್ರು. என் கால் எலும்பு முறிந்து விட்டது. ನನ್ನ ಕಾಲಿನ ಎಲುಬು ಮುರಿದು. இயேசு கிறிஸ்து கூட கால் எலும்பு முறிக்க தான் திட்டம் போட்டாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಾಲಿನ ಎಲುಬುಗಳ ಮುರಿಯಲು ಆಲೋಚನೆ ಮಾಡಿದ್ರು. ஆனாலும் கால் எலும்பு முறிக்கவில்லை. ಆದ್ರೆ ಆತನ ಎಲುಬುಗಳು ಮುರಿಯಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. நம்ம மனிதர்கள், ನಾವು ಮನುಷ್ಯರು. நீயோ என்னை தள்ளினாய், ನೀವು ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿದೆ, கர்த்தரோ என்னை தூக்கினார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಹಿಡಿದು ಎತ್ತಿದನು. பிரைஸ் லார்ட். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஐயாவுக்கு எத்தனை வியாதி இருந்தாலும் பரவாயில்ல, ಅಯ್ಯವರಿಗೆ ಎಷ್ಟೇ ರೋಗಗಳು ವ್ಯಾಧಿಗಳು ಇದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள இருக்கிறார். ಕರ್ತನ ಆತ್ಮನು ಅವರೊಳಗಿದ್ದಾನೆ. அது பலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ಅದು ಬಲವನ್ನು ಒದಗಿಸುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. மாம்சத்துல பிசாசின் கிரிகளை அழிக்கதான் இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறந்து ಮಾಂಸದ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಲಯ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿಯೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಲೋಕದಲ್ಲಿ ಜನಿಸಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் மரித்து போவேன் என்று நினைத்தார்கள். ನಾನು ಸತ್ತು ಹೋದೆನೆಂದು ನೆನೆಸಿದರು. இனிமேல் இவன் ஊழியம் செய்ய மாட்டான்னு சொன்னார்கள். ಇನ್ಮೇಲೆ ಇವರು ಸೇವೆ ಮಾಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஆனா கர்த்தருக்கு என்ன சித்தமோ அதுதான் நடக்கும். ಅದೇ ದೇವರ ಚಿತ್ತ ಏನುವೋ ಅದೇ ನಡೀತದೆ. ஐயா உடம்பெல்லாம் ஆபரேஷன், ಅಯ್ಯ ಮೈಯೆಲ್ಲ ಆಪರೇಷನ್ இருக்கட்டும். ಇರ್ಲಿ. எங்கெங்க கத்தி படுதோ, ಎಲ್ಲೆಲ್ಲ ಕತ್ತಿ ಪಡುತ್ತದೋ, அந்த காயமெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு தான் சொந்தம். ಆ ಗಾಯಗಳೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸ್ವಂತ. அவர் எவ்வளவு பலவீனம் படுகிறாரோ, ಅವ್ರು ಎಷ್ಟು ಬಲಹೀನತೆ ಪಡುತ್ತಾರೋ, அந்த பலவீனத்தில் இயேசு கிறிஸ்து பலப்படுத்துவார். ಆ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. அவர் எவ்வளவு சோர்ந்து போனாலும் சரி, ಅವರು ಎಷ್ಟು ಸೋತು ಹೋದ್ರು ಸರಿ, அந்த சோர்வையிலும் ஒரு சத்துவத்தை கொடுக்கிறார். ಆ ಸೋಲುಗಳಲ್ಲೂ ಒಂದು ಸತ್ವಗಳನ್ನು ಕೊಡುವವರು. அதான் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நம் தேவன். கரங்களை ಆದ தட்டுவோம். ಕಾರಣ ಒಬ್ಬರು ಮಾಡದಂತ ಅತಿಶಯಗಳು ಮಾಡುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இதுவரையிலும் ஐயாவை அதிசயம் காண செய்த
தேவன். ಇದುವರೆಗೂ ದೇವರು ಅಯ್ಯವನ ಅತಿಶಯ ಕಾಣುವಂತ ಮಾಡುವಂತ இனிமேலும் அதிசயங்களை காண செய்வார். ಇನ್ನು ಮುಂದೆನೂ ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நானே உன் தேவன், நானே உன் கர்த்தர், நானே உன் தேவன், நானே உன் கர்த்தர், நானே உன் ரட்சகர், நானே உன் மீட்பர், நானே உன் ரட்சகர், நானே உன் மீட்பர். இயேசு 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 இயேசு. ஆமென். ஹalleluya. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரே தேவனா இருக்கிறார். ಆತನೇ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. என்ன இல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. ನನ್ನ ಹೊರತು ಬೇರೊಂದು ದೇವರಿಲ್ಲ. நான் தேவன் என்பதற்கு நான் ದೇವರೆಂಬುದಕ್ಕಾಗಿ நீங்கள் தான் சாட்சி. ನೀವೇ ಸಾಕ್ಷಿ. ஐயா சாட்சி. ಅಯ್ಯ ಸಾಕ್ಷಿ. நான் சாட்சி. ನಾನು ಸಾಕ್ಷಿ. ஏசாயா 43:12 வாசித்து பாருங்க. ಏಷಯ 43:12 ಓದಿ ನೋಡಿರಿ. எத்தனை உபத்திரம் வந்தாலும் சரி, ಎಷ್ಟೇ ಉಪದ್ರವಗಳು ಬಂದರೂ எத்தனை ಸರಿ, துன்பங்கள் வந்தாலும் சரி, ಎಷ್ಟೇ ನೋವುಗಳು ಬಂದರೂ ಸರಿ, என்னதான் வியாதிகள் வந்தாலும் சரி, ಎಂತ ಅನಾರೋಗಗಳು ಬಂದರೂ ಸರಿ, என்னதான் பலவீனம் ஏற்பட்டாலும் சரி, ಎಷ್ಟೇ ಬಲಹೀನತೆಗಳು ಬಂದರೂ ಸರಿ, கர்த்தருடைய கிருபை அங்க விளங்கும். கரங்களை ದೇವರ தட்டுவோம். ಕೃಪೆ ಅಲ್ಲಿ ಒದಗುತ್ತದೆ. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. கர்த்தருடைய வல்லமை அங்க விளங்கும். ದೇವರ ಬಲ ಅಲ್ಲಿ ಒದಗುತ್ತದೆ. மனிதனால கூடாதது தேவனால கூடும். ಮನುಷ್ಯನಿಂದ ಆಗದದು ದೇವರಿಂದ ಆಗುತ್ತದೆ. என்ன அடித்து போட்டான், ನಾನು ಹೊಡೆದು ಹಾಕಿದ್ರು, நான் படுத்துக்கொண்டு, ನಾನು ಮಲಗಿಕೊಂಡೆ. லாரி அங்கிருந்து வருது. ಲಾರಿ ಅಲ್ಲಿಂದ ஒரு ಬರುತ್ತಿದೆ. மாடு மேய்த்தவன் ಒಂದು ಹಸು ಮೇಯಿಸುವವನು அங்க வந்து எனக்கு முன்னால நின்று ಅಲ್ಲಿ ಬಂದು ನನ್ನ ಮುಂದೆ அந்த ನಿಂತು, லாரிக்கு அந்த சைடுல போங்க சார்னு ಆ சொல்லி ಲಾರಿಗೆ ಆ ಸೈಡ್ ಇಂದ ಹೋಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ. நம்ம தப்புவிக்கிற தேவன், ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವಂತ ದೇವರು, நம்ம தப்புவிக்கிற தேவன், ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವಂತ ದೇವರು, ஐயாவை தப்புவிக்கிற தேவன், ಅಯ್ಯವರನ್ನು ತಪ್ಪಿಸುವಂತ உங்களை ದೇವರು, தப்புவிக்கிற தேவன், ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವಂತ ஐயா ದೇವರು, குடும்பத்தார தப்புவிக்கிற ಅಯ್ಯ தேவன், ಕುಟುಂಬದವರನ್ನು ತಪ್ಪಿಸುವಂತ ದೇವರು நம்மோட கூட இம்மானுவேல் தேவனா இருக்கு. ನಮ್ಮ ಸಂಗಡ ಇಮ್ಮಾನುವೇಲನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம ಕರಗಳನ್ನು தேவன் ತಟ್ಟೋಣ. இம்மானுவேல் தேவன் நம்மோட ನಮ್ಮ கூட ದೇವರು இருக்கிறார். ಇಮ್ಮಾನುವೇಲನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். ನೀವು ಒಂದಕ್ಕೂ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. ஆமென். ಆಮೇನ್. ஆபரேஷன் பண்ணும்போது ಆಪರೇಷನ್ ಮಾಡುವಾಗ அவர் அந்த ஸ்கேன் பார்த்துட்டு ಆ ಸ್ಕ್ಯಾನ್ ಅನ್ನು ನೋಡಿ டாக்டர் சொன்னார், ಡಾಕ್ಟರ್ இந்த ಹೇಳಿದ್ರು, எலும்பு கூடுறது கொஞ்சம் கஷ்டம், ಈ ಎಲುಬು ಮತ್ತೆ ಕೂಡುವುದಕ್ಕೆ ಕಷ್ಟ, 2 எலும்பு உடைந்து இருக்குது, 2 ಎಲುಬುಗಳು ಒಡೆದು ಹೋಗಿದೆ, கொஞ்சம் நாள் ஆகும்னு சொன்னார். ಕೆಲವು ದಿನಗಳಾಗುತ್ತದೆ. இயேசு கிறிஸ்து நாளெல்லாம் பார்க்க மாட்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದಿನಗಳನ್ನು ನೋಡೋದಿಲ್ಲ. அவர் நம்மளுடைய விசுவாசத்தை பார்க்கிறார், ಆತ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನು நம்முடைய ನೋಡ್ತಾನೆ, நம்பிக்கையை பார்க்கிறார், ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು நம்முடைய ನೋಡ್ತಾನೆ, பரிசுத்தத்தை பார்க்கிறார், ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು நம்முடைய ನೋಡ್ತಾನೆ, பக்தியை பார்க்கிறார், ನಮ್ಮ ಭಕ್ತಿಯನ್ನು நாம செய்த ನೋಡ್ತಾನೆ, நன்மையை பார்க்கிறார். ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ನೋಡ್ತಾನೆ. கர்த்தர் அதிசயங்களை செய்கிற ದೇವರು ಅತಿಶಯಗಳ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன். உங்க மத்தியில நான் இருக்கிறேன், ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನಿದ್ದೇನೆ, ஐயாவும் இருக்கிறார். ಅಯ್ಯವರು ಇದ್ದಾರೆ. இன்றைக்கு அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். ಇವತ್ತು ದೇವರ ಅತಿಶಯ ಮಾಡಿದ್ದಾನೆ. மாறாதவர், ಆತನು ಮಾರ್ಪಡದವನು, அவர் மாறாதவர், ಆತನು ಮಾರ್ಪಡದವನು, அவர் மாறாதவர். ಆತನು ಮಾರ್ಪಡದವನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் ஒரு வார்த்தை ஆபிரகாமுக்கு சொன்னார். ಆತನು ಒಂದು ಮಾತು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳಿದ. ஆதியாகமம் புத்தகம் 15:1-2 வாசிங்க. ಆದಿಕಾಂಡ 15:1-2 ஏன்னா ವಚನ. தேவாதி தேவனுடைய வார்த்தை ದೇವಾದಿ ದೇವನ ವಾಕ್ಯ அது நமக்குள்ள இருக்கும்போது, ಅದು ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವಾಗ, அது எத்தனைதான் சோர்வு, வியாதிகள், கவலைகள், கஷ்டங்கள், எண்ணங்கள், துன்பங்கள் எது வந்தாலும் சரி, ಎಷ್ಟೇ ಕಷ್ಟ, ನಷ್ಟ, ವ್ಯಾಧಿಗಳು, அந்த ಸೋಲುಗಳು நேரத்துல ஒவ்வொரு வாக்குத்தத்தம் நமக்கு ಆ ஆண்டவர் ಸಮಯಕ್ಕೆ ஆவியானவர் ದೇವರು உணர்த்துவார். ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. வாசிங்க. ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிற. அதற்கு ஆபிரகாம் போதும். ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மகா பலனும் துணையுமா இருக்கிறார். ಮಹಾಬಲವು கரங்களை ಆತನು தட்டுவோம். ಅನುಗುಣವಾದದ್ದು. ஐயாவுக்கும் அவர் குடும்பத்துக்கும் எனக்கு உங்களுக்கும் அவர் மகாபலன துணைமா இருக்கிறார். ಅಯ್ಯವರಿಗೆ, ನನಗೆ, ನಿಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಆತನ நீங்கள் ಮಹಾಬಲ. கண்ணீரை விட வேண்டாம், ಕಣ್ಣೀರನ್ನು ಬಿಡಬೇಡ್ರಿ, நீங்கள் துக்கப்பட ನೀವು வேண்டாம், ದುಃಖ ಪಡಬೇಡ್ರಿ. நீங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா ನೀವು இருக்கணும். ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ மீண்டும் ಸಂತೋಷ. சொல்லுகிற, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರಿ. இருக்கணும். கீழே கடந்தப்ப கூட ನಾನು ಬಿದ್ದಿರುವಾಗಲೂ ಸಹ கர்த்தாவே என்ன ரட்சின்னு தான் சொன்னேன். ಕರ್ತನೇ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆನು. பக்கத்துல இருந்தவர் எனக்கு சொன்னார். ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ನನಗೆ ನೋಡಿ நான் ಹೇಳಿದರು. ஹாஸ்பிட்டல் விட்டு வீட்டுக்கு வந்தப்ப ಆಸ್ಪತ್ರೆ ಬಿಟ್ಟು ಮನೆಗೆ ಬಂದಾಗ அவ்வளவு ரத்தம் போச்சு. 1.5 மணி நேரம் நான் கடந்திருந்தேன். 1.5 ಗಂಟೆ ಹಾಗೆ ಇದ್ದನು. ರಕ್ತ ಅಷ್ಟಾಗಿ ரத்தம் ಹೋಯಿತು. எல்லாம் போயிடுச்சு. ರಕ್ತ ಎಷ್ಟೊಂದು ಬಹಳ ಹೊರಗೆ ಹೋಯ್ತು. சொன்ன ரத்தம் போனா பரவாயில்ல, மழை ரத்தம் வந்துரும். ರಕ್ತ ஆனா ಹೋದ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க,
அது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ರಕ್ತ ಹೋದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ ಮತ್ತೆ ಬರುತ್ತದೆ. ನೀವು ಹೇಳಿದಂತ ಮಾತು ನನ್ನ இந்த ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿದೆ. ஜீவன் உம்முடைய ஜீவன். ಈ ಜೀವ ನಿನ್ನ ಜೀವವಾಗಿದೆ. ரட்சிப்பு உம்முடையது. ರಕ್ಷಣೆ ನಿನ್ನಿಂದಲೇ. பலனு உம்முடையது. ಬಲವು ನಿನ್ನಿಂದಲೇ. என் கண்மலையாகிய கோட்டையே. ನನ್ನ ಬಲವು ಕೋಟೆಯಾಗಿರುವ எனக்கு அடைக்கலமும். ನನ್ನ ಭದ್ರವಾದ ಕೋಟೆ. எனக்கு ரட்சிப்பும் கொம்புமானவரே. ನನ್ನ ರಕ್ಷಣೆ ಕೊಂಬಾಗಿದ್ದೀಯಪ್ಪ. இந்த வார்த்தை அங்க சொன்னேன். ಈ ವಾಕ್ಯ ಅಲ್ಲಿ ಹೇಳಿದೆ. அந்த மனிதன் அதை கேட்டு வந்து என்கிட்ட சொன்னான். ಆ ಮನುಷ್ಯ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನನ್ನ ಬಳಿ ಬಂದ. அதே போல அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நினைவுக்கு வரும்போது ಆ ವಾಗ್ದಾನ ನಮ್ಮ ನೆನಪಿಗೆ ಬರುವಾಗ தாவீது தனக்குத்தானே தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஒரு கரங்களை தட்டுவோம். ದಾವೀದನು ತನ್ನನ್ನೇ ತಾನೇ ದೇವರಲ್ಲಿ ದೃಢಪಡಿಸಿಕೊಂಡನು. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. தாவீதுக்கு வந்த உபத்திரம் ದಾವೀದನಿಗೆ ಉಪದ್ರವಗಳು நமக்கு ஒண்ணும் கிடையாது. ನಮಗೆ ಏನೂ ಇಲ್ಲ. ஆனா நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். ಆದ್ರೆ ನಾವು ಮಾಂಸದಲ್ಲಿ ಇರುವಾಗ ஆவியானவர் கூட இருக்கிறார். ನಮ್ಮ ಆತ್ಮ ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ದಾನೆ. ஆனா சில நேரத்தில் ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಆತ್ಮನನ್ನು ದುಃಖಪಡಿಸುತ್ತೇವೆ. ஆவியானவர் பொறுமையா தான் இருக்கிறார். ಆದ್ರೆ ಆತ್ಮನು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின புத்தகம் 5வது அதிகாரத்தில் 15வது வசனமும் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. ಯಾಕೋಬನು ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ. எடுத்துர்கள் வாசிக்கலாம். யாக்கோபு இருங்க இருங்க. 11 வாசிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பார்த்து பாக்கியவான்கள் என்கிற. ஆமென். ஆமென். இவ்வளவு வேதனையிலும் சோதனையிலும் ஐயா எவ்வளவு பொறுமையா இருக்கிறார் பாத்தீங்களா? ಎಷ್ಟೋ ವೇದನೆಗಳಲ್ಲಿ ಶೋಧನೆಗಳಲ್ಲಿ ಅಯ್ಯ ಎಷ್ಟು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕಾದಂತ ಒಂದು ಪಾಠ. இயேசுவுக்கு வந்த சோதனையிலே ಯೇಸುವಿಗೆ ಬಂದಂತ ಶೋಧನೆಯಲ್ಲಿ பிடித்து போனார்கள். ಎಲ್ಲರೂ ಬಿದ್ದು ಹೋದ್ರು. பிடிச்சு எடுಕೊಂಡು ಹೋದ್ರು. எனக்கு கன்னடா தெரியும், அதனால கொஞ்சம் கொஞ்சம். பிடித்து கொண்டு போனார்கள். ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. இயேசு என்ன நடக்குது பாப்போம். ಯೇಸು ಏನು ನಡೀತದೆ ಅಂತ ನೋಡೋಣ. ஆனா அவருக்கு தெரியும். ಆದ್ರೆ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು இதெல்லாம் நமக்கு நடக்கும். ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ನಡೆಯುತ್ತದೆ. ஓர் இரவெல்லாம் வலது பக்கம் ஒருத்தன் இடது பக்கம் ஒருவன் நின்றான். ಬಲಗಡೆ ಒಬ್ಬನು ಎಡಗಡೆ ಒಬ್ಬನು ನಿಂತಿದ್ದನು. சாட்டை எடுத்து அடித்தார்கள். ಚಾಟಿ ತೆಗೆದು ಹೊಡೆದನು. சங்கீர்த்தன 129 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. ಕೀರ್ತನೆ 121 1-2 ವಚನಗಳನ್ನು ಓದಿರಿ. படக சாலையில் அப்படின்னா கைநில வயல் நிலங்களில் ஏறு உழுகுறது போல அவர் முதுகிலே உழுதார்கள். ಭಂಡಾರ ಶಾಲೆಗಳಲ್ಲಿ ಆತನನ್ನ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುವ ಪ್ರಕಾರವಾಗಿ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋದರು. அவர் முதுகெல்லாம் காயப்பட்டது. ಆತನ ಬೆನ್ನುಗಳೆಲ್ಲ ಗಾಯಗೊಂಡವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தலையிலே முள்முடி வைத்து ಅಡಿத்தார்கள். ತಲೆಯಲ್ಲಿ ಮುಳ್ಕಿರೀಟವನ್ನು ಇಟ್ಟು ಹೊಡೆದರು. ಯಾಕೆ? ಮತ್ತೆ ಸುವಿಶೇಷ அந்த வசனம் அப்படி இருக்கு. 8வது 17வது வசனம் படிங்க. ಮತ್ತಾಯ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ 17வது வசனம். 14ನೇ ವಚನ. 17ನೇ ವಚನ. யோபு பொறுமையோடு இருந்தார். ಯೋಬನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದನು. அவர் பக்தியா இருந்தார். ಆತನು ಭಕ್ತಿಯಾಗಿದ್ದನು. அவர் விசுவாசமா இருந்தார். ವಿಶ್ವಾಸದಿಂದ ಇದ್ದನು. தேவனுக்கு பயந்து இருந்தார். ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವನಾಗಿದ್ದನು. சாத்தானு கொண்டு போன ஒரு சோதனை. ಸೈತಾನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದಂತ ಒಂದು ಶೋಧನೆ. அவரும் ಅನೇಕ நாள் பொறுமையா இருந்தார். ಅವರು ಅನೇಕ ಕಾಲಗಳು ತಾಳ್ಮೆಯಿಂದಲೂ ஜெபம் பண்ணினார். ಅವನು ತಾಳ್ಮೆಯಿಂದಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வசனத்தை வாசிங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. 8:17. ಇದರಿಂದ ನಮ್ಮ ಬೆನೆಗಳನ್ನು ತಾನೇ ತೆಗೆದುಕೊಂಡು ನಮ್ಮ ರೋಗಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಎಂದು ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯಿಂದ ಹೇಳಿರುವ ಮಾತು ನೆರವೇರಿತು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்து பிறக்காத முன்பாகவே தீர்க்க தரிசனமா உரைத்து விட்டார். இயேசு கிறிஸ்து தான் ஐயாவின் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு ஐயா பலவீனಗಳಂತೆ அவருடைய நோயை ஏற்றுக்கொண்டு ಅವರ சிலுவையில சுமந்தார். ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡನು. ஒரு கரங்களை தட்ட உங்களுக்கு வியாதிகள் நோய்கள் வந்து அதுதான் இயேசு கிறிஸ்து சுமந்தார். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುವಾಗ ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳು ಅದನ್ನು ದೇವರು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. இப்போ நான் நிற்கிறேன் என்றால் ಇವಾಗ ನಾನು ನಿಲ್ಲುತ್ತೇನೆ ಅಂತ நான் நடக்கிறேன் என்றால் ನಡೆಯುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ இயேசு கிறிஸ்துவின் பலனே எனக்குள்ள இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಲವೇ ನನ್ನಲ್ಲಿದೆ. ஆமென். ஐயாவுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் பலன். பவுல் சொல்றார்,
கிறிஸ்துவின் பலத்தினால நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ಕ್ರಿಸ್ತನ ಬಲದಿಂದ ನಾನು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಲು ನನಗೆ ಬಲ ಉಂಟು. ಸಂಗೀತಗಾರನು சொல்றா, ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳ್ತಾನೆ, ಓ ಎನ್ ಬಲನಾಗಿಯ ಕರ್ತಾವೆ, ನನ್ನ ಬಲವಾಗಿರುವಂತ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅன்பು ಕೂರುವೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವೆನು, ಎನ್ ಕಣ್ಮಲೆயும் ನನ್ನ ಬಂಡೆಯು, ಎನ್ ಕೋಟೆயும், ನನ್ನ ಕೋಟೆಯು, ಎನ್ ಬಲಮಾನவர், ನನ್ನ ದುರ್ಗವಾಗಿದ್ದೀಯ, ಎನ್ ರಕ್ಷಿಪುಮಾನவர், ನನ್ನ ರಕ್ಷಣೆಯಾಗಿದ್ದೀಯ, ಎನ್ ಅಡಕಲಮಾನவர், ನನ್ನ ಕೋಟೆಯಾಗಿದ್ದೀಯ, ಎನ್ ರಕ್ಷಿಪಿನ ಕೊಂಬುಮಾನவர், ನನ್ನ ರಕ್ಷಣೆಯ ನಾನು ಕೊಂಬಾಗಿದ್ದೀಯ, ಪಾಡಿ ಕೀರ್ತನೆ பண்ணுவேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹಾಡಿ ಕೀರ್ತಿಸುವೆನು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா உட்கார்ந்திருந்தாலும் ಅಯ್ಯ ಕುಳಿತಿದ್ದರು ஆவிக்குள்ளேயே, ಆತ್ಮದಲ್ಲೇ, அவர் மனசுக்குள்ளேயே, ಆತನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ஒரு பாட்டு பாடி ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಿ அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருப்பார். ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ அவர் ಮಾಡ್ತಾನೆ. பலவீனத்தை பார்க்கிறது கிடையாது. ಆತನ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ನೋಡೋದು. தெய்வம் எது செய்தாலும் ದೇವರು ಏನೇ ಮಾಡಿದ್ರು நல்லதே செய்வார். ಒಳ್ಳೆದೇ ಮಾಡ್ತಾರೆ. அவர் நல்லவர் தானே. ಆತನ ಒಳ್ಳೆವರು ತಾನೆ. நசரேலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ನಜರೇಲಿಂದ ಒಬ್ರು ಬಂದಿದ್ದಾರೆ, நீ வந்து பாருன்னு சொல்றாங்க. ನೀನು ಬಂದು ನೋಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾಗ நசரேலிருந்து ஒரு நன்மை கூட வராதே. ನಜರೇಲಿಂದ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ಬರೋದಿಲ್ಲ, ಬರೋದಿಲ್ಲ. வந்திருக்குது, ಬಂದಿದೆ, நீ வந்துதான் பாரு, ನೀನು ಬಂದು ನೋಡು, நீ வந்துதான் பாரு, ಬಂದು ನೋಡು. நீங்களும் வந்து ஆண்டவரை பாருங்க. ನೀವು ಬಂದು ದೇವರನ್ನು ನೋಡಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவனுடைய மகிமை நிறைந்திருக்கிறது. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ತುಂಬಿದೆ. அந்த மகிமையை நீங்க காண வேண்டும் என்றால் உங்கள் முழு இதயத்தோடு, விசுவாசத்தோடு, உபவாசத்தோடு, பலத்தோடு, பக்தியோடு உங்கள் தேவனை நீங்கள் தேடும்போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ನೀವು ಬಲದಿಂದ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಆಶೀರ್ವದಿಸುವನು. ನಿಮ್ಮ ರೋಗಗಳು ಗುಣವಾಗುತ್ತವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. தாவீது சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಆತ್ಮವೇ ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸು. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரி. ನನ್ನ ಸರ್ವಾಂಗಗಳ ಆತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮವನ್ನು அவர் செய்த ಕೀರ್ತಿಸು. சகல உபகாரங்களுக்கும் மறவாதே. ಆತನು ಮಾಡಿದ ಸಕಲ ಉಪಕಾರಗಳನ್ನು ಮರೆಯಬೇಡ. நீங்கள் அது மேல இது மேல உங்களை சிந்தையை போட்டு பெரட்டி உங்கள் மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க துக்கப்படுத்தாதீங்க. ಆ ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ, ಹಲವು ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಚಿಂತೆಗಳನ್ನಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವನ್ನ ದುಃಖಪಡಿಸಬೇಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நான் நேத்து ஐயா பார்க்க போனேன். ನಿನ್ನೆ ಅಯ್ಯ ನೋಡಲು ಹೋದೆನು. சின்ன ஜெபம் பண்ணோம். ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. அப்போ ஒரு பாட்டு பாடினேன். ಆಗ ಒಂದು ಹಾಡು எனக்கு இந்த ಹಾಡಿದೆ. பாட்டு நான் ಬಾಂಬೆல இருந்து வந்து ನಾನು ಬಾಂಬೆಯಿಂದ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದಾಗ ಕಷ್ಟಪಟ್ಟೆ, ಬಹಳ ಕಷ್ಟಪಟ್ಟೆ. எனக்கு தமிழே தெரியாது, ನನಗೆ ತಮಿಳ್ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಹಿಂದಿ மட்டும்தான் தெரியும், ಹಿಂದಿ ಮಾತ್ರವೇ ಗೊತ್ತು, மராட்டி குஜராத் கன்னடா தெரியும், ಮರಾಠಿ ಗುಜರಾತ್ தமிழ் சுத்தமா மறந்துட்டேன், ತಮಿಳ್ ಶುದ್ಧವಾಗಿ ಮರ್ತು ಬಿಟ್ಟೆ. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, ಆಗ ಏನ ಮಾಡಿದ್ರಂದ್ರೆ என் பிள்ளைங்க எல்லாம் பட்டினி, ನಮ್ಮ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಹಸಿವೆ ಎಂದಿದ್ರು. என்ன பண்றது, ಏನ್ ಮಾಡೋದು, யார்கிட்ட கேட்க முடியாது, அழைத்தவர் நீர்தானே, ಕಳೆದವನ್ ನೀನು ತಾನೇ, நீதானே, ನೀವು ತಾನೇ. அந்த ஜெபம் பண்ணு நானும் என் மனைவி. ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆವು ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿ. காலையில ಬೆಳಗಿನ ಜಾವ 8 மணிக்கெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய அதிசயங்களை செய்தார். 8 ಗಂಟೆಗೆ ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார். ಅವರು ಒಬ್ಬರೇ ದೊಡ್ಡ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವವನು. குடும்பத்துக்கு என்ன தேவை எல்லாம் வந்துருச்சு. ಕುಟುಂಬಕ್ಕೆ ಏನು ಅಗತ್ಯ ಎಲ್ಲ ಬಂತು ಬಾಗಿಲ ಹತ್ರ. அவர் நம்மோடு கூட இருந்த அதிசயங்களை செய்கிறவரை நாம மறக்க முடியுமா? அவர் ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದ ಎಲ್ಲ ಅತಿಶಯಗಳು ಮಾಡಿದ್ದನ್ನು எந்த ಮರೆಯಲು சோதனை ಸಾಧ್ಯವಾ? வேதனை வந்தாலும், ಎಂತ ಶೋಧನೆ ವೇದನೆಗಳು ಬಂದರು, வியாதிகள் நோய்கள் மரண ஆவிகள் மரண தருவாய் வந்தாலும் சரி, ವ್ಯಾಧಿಗಳು ರೋಗಗಳು ಮರಣ ಒಂದು ತರುಣಗಳು ಬಂದರು, கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ದೇವರು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವವನು. கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ದೇವರು ಅತಿಶಯಗಳನ್ನು அவர் ಮಾಡುವವನು. வந்து உங்களை தொடுவார், ಅವರು ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾನೆ, உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பார், ನಿಮಗೆ ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನು உங்களுக்கு ಕೊಡ್ತಾನೆ, தரிசனம் கொடுப்பார். ನಿಮಗೆ ದರ್ಶನವನ್ನ ಕೊಡ್ತಾನೆ. ஆண்டவர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು. ஐயாவை ஆசீர்வதிப்பாராக, ಅಯ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ, சகோதரி ஆசீர்வதிப்பாராக, ಸಹೋದರಿನ அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எத்தனை சோதனை வந்தாலும், ಎಷ್ಟೇ ಶೋಧನೆ ಬಂದರೂ, யாக்கோபு 5:11 வாசிங்க, எனக்கு கண்ணு சரியா தெரியல. ಯಾಕೋಬನು 5:11 ವಚನವನ್ನು ಓದಿರಿ. 11 11:5. போதும், அப்படியே இருங்க. நீங்க பொறுமையா இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலும் ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಸಹ பொறுமையா இருக்கணும். ನೀವು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நீங்க பொறுமையா இருந்தா, ನೀವು ತಾಳ್ಮೆಯಿಂದಿದ್ದರೆ தேவன் அந்த பொறுமையை பார்த்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ದೇವರ ಆ ತಾಳ್ಮೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತಾನೆ. துன்பத்திலிருந்து நீங்களாக்கி விடுவிப்பார். ನಿಮ್ಮ ದುಃಖಗಳಿಂದ ಆತನು ನೀಗಿಸುತ್ತಾನೆ. உங்கள் பயத்திலிருந்து நீங்களாக்கி ನಿಮ್ಮ விடுவிப்பார். ಭಯಗಳಿಂದ ನೀಗಿಸುತ್ತಾನೆ. உங்களுக்கு வருகிற உபத்திலிருந்து நீங்களாக்கி விடுவிப்பார். ನಿಮಗೆ ಬರುವಂತ ಉಪದ್ರವಗಳಿಂದ ನೀಗಿಸುತ್ತಾನೆ. அக்கம் பக்கம் முன்ன பின்ன வலப்பக்கம் இடப்பக்கம் நிக்கிற எல்லா ஆயுதங்களும் பொல்லாத ஆவிகளும் கர்த்தர் துரத்தி உங்கள் பொறுமையை, உங்களுக்கு துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ಎಲ್ಲಾ ಸುತ್ತಲಿಂದ ಬರುವಂತ ಎಲ್ಲಾ ಶೋಧನೆಗಳಿಂದ ದೇವರು ಅದನ್ನು ಸಹಿಸಿ ನಡೆಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த ಉರಕ್ಕமும் இரக்கமும் உள்ளவர். ದೇವರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ಅರಿತವರಾಗಿದ್ದೀರಾ. ದೇವರು ಮಹಾ ಕನಿಕರ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க எங்க போனாலும் சரி கர்த்தருடைய கண் உங்களை நோக்கி கொண்டே இருக்கும். ನೀವು ಎಲ್ಲೇ ಹೋದರೂ ಸರಿ ದೇವರ ಕಣ್ಣುಗಳು ನಿಮ್ಮನ್ನು ದೃಷ್ಟಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. என்ன பேசுறீங்கன்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டே ನೀವು ಏನನ್ನ ಮಾತನಾಡ್ತೀರಾ ಎಂಬುದನ್ನು ಆತನು ಕೇಳುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾನೆ. சிலுவையை சுமக்கும்போது ಈ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುವಾಗ இயேசு எத்தனை இடத்துல விழுந்தாரோ, ಯೇಸು ಎಷ್ಟು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿದ್ದರೋ அதை விட அதிகமா நாம விழுந்துறோம். ಅದಕ್ಕಿಂತ ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ಬೀಳುತ್ತೇವೆ. கண்ணிருந்து குருடனு போற விழுந்துறோம். ಕಣ್ಣಿದ್ದು ಕುರುಡನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೇವೆ. ಕಾಲ್ ಸರಿಕಿ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೇವೆ. விழுந்துறோம். ಮಾತಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೇವೆ. கண்களினால விழுந்துறோம். ಕಣ್ಗಳಿಂದ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೇವೆ. காதுಗಳ ಮೂಲಕ விழுந்துறோம். ಕಿವಿಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೇವೆ. இந்த அக்கிரமத்தெல்லாம் இயேசு கிறிஸ்தன் ரத்தம் மெனசித நம்மள. ಈ ಅಕ್ರಮಗಳೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತದೆ. ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತದೆ. சத்துருவின் ஆயுதங்களை, ಶತ್ರುಗಳ ಆಯುಧಗಳನ್ನ ನಮ್ಮ ಮಾಂಸத்தை விட்டு பிடுங்கி போடுகிற கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ಮಾಂಸದಲ್ಲಿ ಕಿತ್ತು ಹಾಕುವಂತ ದೇವರ ಆತ್ಮ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆ. ಏನೇ ಬಂದರೂ ಸರಿ. அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க. ಸಹೋದರಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ ಮೇರೆಗೆ அவன் என்ன செய்வான்? மனிதனால கூடாது, தேவனால கூட. ஒரு கரங்களை தட்டுவோம். ಮನುಷ್ಯನಿಂದ ಆಗದದು ದೇವರಿಂದ ಆಗುತ್ತದೆ. ಆತನೇನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? இது 7வது மாசம் நடக்குது. 7வது மாசம் நான் ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு 7ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯ ಆಯಿತು. ஆனால் உங்களுடைய மத்தியில நான் நிக்கிறேன். ಆದರೂ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇನೆ. ஆனா இதுவரைக்கும் நிறைய உதவிகள் எனக்கு கர்த்தர் அனுப்பி கொண்டுதான் இருந்தார். ದೇವರು ಇದುವರೆಗೂ ಬಹಳ ಸಹಾಯಗಳನ್ನು ನನಗೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟರು. அனுப்பினார். ಅಯ್ಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕಳಿಸಿಕೊಟ್ಟರು. வெளியில இருந்து மாத்திரை வாங்கி, இன்ஜெக்ஷன் வாங்கி, அது என்னென்ன சாப்பிடணும் எல்லாம் அதான சாப்பிடும்போது ஆண்டவரே எல்லாம் நீ படுத்து தானே சொல்லி சாப்பிடுறது. ಹೊರಗಡೆಯಿಂದ ಎಲ್ಲ மாத்திரைகளுக்கு வைத்தியன் தேவை இல்லையா? அது மருந்து எடுக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா இந்த ஆகாரத்தினால, தண்ணீரினால, இந்த காற்றுனால சிலது என்ன செய்து பலம் வேணுமா, எண்ணெயினால கூட பலம் வேணுமா ஆகுது இல்லையா? அதெல்லாம் சரி செய்வதுக்கு அது. ஆனா கர்த்தருடைய ஆவியின் பலன் ಎಂದೆಂದಕ್ಕೂ ಮಾರಾದದು. ಅದು ದೇವರ ಆತ್ಮನ ಬಲವು ಎಂದೆಂದಿಗೂ ಮಾರ್ಪಡದಂತದಾಗಿದೆ. கிருபை மாறாதது. ದೇವರ ಕೃಪೆ ಮಾರ್ಪಡದು. அதனால ಆದ ಕಾರಣ நீங்கள் பொறுமையா இருந்து, ನೀವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದು, இந்த பாக்கியவான் பட்டியல வந்து, ಈ ಭಾಗ್ಯವರ ಪಟ್ಟಿಗಳಲ್ಲಿ ಬಂದು, உங்கள் மீது கர்த்தர் மிகுந்த உரக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದೇವರು ಮಹಾ ಕನಿಕರವುಳ್ಳವನು, ದಯೆಯುಳ್ಳವನು. உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. என்னாலும் ಯಾವಾಗಲೂ நீங்கள் கர்த்தரை தேடினால், ನೀ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದಾದರೆ, ஜெபம் பண்ணினால், ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಾದರೆ, ವಿಶ್ವಾಸமாய் இருந்தால், ನೀವು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಇರುವುದಾದರೆ, ಪರಿಶುದ್ಧமாய் இருந்தால், ನೀವು ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ ಇರುವುದಾದರೆ, ನೀವು ಬಲವಾಗಿರುವುದಾದರೆ, ನೀವು ಭಕ್ತಿಯಿಂದ ಇರುವುದಾದರೆ, கர்த்தரோடு நீங்க இருந்தால், ಕರ್ತನೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಇದ್ದರೆ கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತಾನೆ. கர்த்தரை நீங்க விட்டு விட்டீர்களானால், ದೇವರನ್ನು ನೀವು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಾದರೆ கர்த்தர் உங்களை விட்டுடுவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾನೆ. ஐயா கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ಅಯ್ಯ ದೇವರ ಸೇವೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ದೇವರ ಬಳಿ ಕೇಳುತ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. என் பலவீனத்தை நீ அறிவீர். ನನ್ನ ಬಲಹೀನತೆ ನೀನು ತಿಳಿದಿದ್ದೀರಾ? உட்கார்ந்து இருக்கிறேன். ನಾನು ಕುಳಿತಿದ್ದೇನೆ. என் கால் ஒடிஞ்சிச்சு, ನಾನು ಬಿಡ್ದ உட்கார்ந்து இருக்கிறேன். ನಾನು ಕಾಲು ಹೊಡೆದು ಹೋಗಿ ನಾನು ಕುಳಿತಿದ್ದೇನೆ. 1500 பைபிள் நாக்பூர்ல இன்னும் இருக்குது. நான் போனதா அந்த பைபிள் கொடுக்க முடியாது. ನಾನು ಹೋದ್ರೆ ಆ ಬೈಬಲ್ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நான் போகிற ஊழியம், ನಾನು ಹೋಗುವಂತ ಗ್ರಾಮಗಳು, சின்ன சின்ன சபை, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಸಭೆಗಳು, அங்க சென்று ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ஞானசானம் எடுக்கிறவங்களுக்கும் பைபிள் கொடுப்பேன். ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡವರಿಗೂ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. வாங்க இயலாதವರು, முடியாதவர்களுக்கு அந்த பைபிள் கொடுப்பேன். ಆಗದೇ ಇರೋರಿಗೆ, ಬಲಹೀನರಿಗೆ ಸಹ ಅದನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. அப்படி ஒரு 5 வருஷ ஊழியமா கர்த்தர் என்ன மாத்தி போட்டார். ಹಾಗೆ 5 ವರ್ಷದ ಸೇವೆ ದೇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. ಇದು போராம கொண்ட பிசாசு என்ன பண்றான்? என் காலை ಒಡಿಸಿட்டாನೆ, அந்த ஊருக்கு போறேன். ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಟ್ಟಂತ ಸೈತಾನ ನನ್ನ ಕಾಲನ್ನು ಮುರಿದು ಹಾಕಿದ್ದಾನೆ. கர்த்தரோ என்னை தூக்கினார். ಆದರೆ ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ ಕೆತ್ತಿದ್ದಾನೆ. கர்த்தரோ என்னை பலப்படுத்தினார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿದ್ದಾನೆ. கர்த்தரோ எனக்கு ஜீவனை தந்தார். ದೇವರು ನನಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது. ದೇವರ ಕೃಪೆ ನನ್ನೊಟ್ಟಿಗಿದೆ. கர்த்தருடைய கிருபை ஐயாவோடு கூட இருக்கிறது. ದೇವರ ಕೃಪೆ ಅಯ್ಯೊಟ್ಟಿಗಿದೆ. அவருக்கும் பலனும் சுகத்தை கொடுக்க நான் ஒரு நன்றி உள்ள ஒரு ஜீவனா இருக்கிறேன். ಅವರಿಗೆ ದೇವರು ಸುಖ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳ ಜೀವವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. ದೇವರು ತಾನೇ அவரையும், ಆತನನ್ನ, அவர் மனை பிள்ளைகளையும், ಆತನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನ, ஊழியத்தையும், ಸೇವೆಗಳನ್ನ கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ நான் வேண்டிக் கொள்கிறேன். ನಾನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ನಿಮಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ಪ್ರಾರ್ಥನೆ பண்ணலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ವಾಕ್ಯದ ಮೇರೆಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர், வேதனைப்பட்டவர், மரித்தவர், உயிரோடு எழுந்தவர்
ನಮಗಾಗಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟು ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟು ವೇದನೆ ಪಟ್ಟು ಮತ್ತೆ ಜೀವಂತ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತಿದ್ದಾನೆ. ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾನೆ. நானே உன் தேவன், நானே உன் கர்த்தர், நானே உன் தேவன், நானே உன் கர்த்தர், நானே உன் ரட்சகர், நானே உன் மீட்பர், நானே உன் ரட்சகர், நானே உன் மீட்பர். இயேசு 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 இயேசு. நானே உன் ஜீவனும், நானே உன் ஒளியும், நானே உன் ஜீவனும், நானே உன் ஒளியும், நானே உன் வழியும், நானே உன் ஜீவனும். கண்மலையானவரே இயேசு 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 இயேசு. அதிசயங்கள் செய்பவரே, அற்புதங்கள் செய்பவரே, அதிசயங்கள் செய்பவரே, அற்புதங்கள் செய்பவரே, நோய்களெல்லாம் சுமந்தவரே, வியாதிய விலக்கினவர். இயேசு 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 இயேசு. நானே உன் குருவும், நானே உன் ஆண்டவரும், நானே உன் குருவும், நானே உன் ஆண்டவரும், நானே உன் போதகரும், நானே உன் மேய்ப்பரும், நானே உன் போதகரும், நானே உன் மேய்ப்பரும். இயேசு 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 இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வாக்கு தத்தத்தில் வல்லவர். ನಮ್ಮ ದೇವರು ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ದೊಡ್ಡವನು. நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ಪರಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ನಮ್ಮ ತಂದೆಯೇ, தேவாதி தேவனே, ದೇವಾದಿ ದೇವನೇ, எசேக்கியாவுக்கு 15 வருடம் நீ கூட்டி கொடுத்த தேவன் அல்லவா? ಎಸೇಕಿಯಲ್ಗೆ 15 ವರ್ಷವನ್ನ ಕೂಡಿಸಿ ಕೊಟ್ಟ ಆತನು. ஜீவனுள்ள தேவனே, ಜೀವವುಳ್ಳ ದೇವರೇ, மரித்து போன லாசருவை 4வது நாள் உயிரோடு எழுப்பின தேவன் அல்லவா? ಸತ್ತಂತ ಲಾಜರ 4ನೇ ದಿನಗಳಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದಂತ ದೇವರೇ, 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தண்டையில படுத்திருந்தவனே, நீ சொஸ்தமாக வேண்டுமா என்று விசாரித்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன தேவன் அல்லவா? 38 ವರ್ಷಗಳಿಂದ ಬೆತೆಸ್ದ ಕೊಳದಲ್ಲಿ ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದ ಮಗನನ್ನ ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ನಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆಯಲ್ಲ. உம்முடைய வாக்குத்தத்தத்தை உமக்கு நினைவு கூறுகிறேன் அப்பா. ನಿನ್ನ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನಾನು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. கைக்கிரைகளை நெகிழ விடாதேயும் அப்பா. ನಿನ್ನ ಕೈ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು எனக்கு சித்தமுடி நீ சுத்தமாக என்று சொன்ன வாக்கு ஆண்டவரೇ, ನನಗೆ ಚಿತ್ತ ಉಂಟು ನೀ ಶುದ್ಧನಾಗು ಅಂತ ಹೇಳಿ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀಯ. ஐயாவை சுகமாக்கும், ಆ ವಾಗ್ದಾನದ ಮೇರೆಗೆ ಅಯ್ಯವನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸು ತಂದೆ, ஆரோக்கியமாக்கும், ಆರೋಗ್ಯ ಮಾಡಿ, நீதிமான் பனை போல செழித்து, ನೀತಿವಂತನು ಮರದ ಹಾಗೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿ, லிபனோனுள்ள கேதுரு மரம் போல வளருவான் என்று சொன்னீர். ಲಿಬನೋನ್ ದೇವ ವೃಕ್ಷಗಳ ಹಾಗೆ ಬೆಳೆಯುವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೀರಾ. அந்த வார்த்தை நிறைவேறுவதாக. ಆ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರಲಿ. எந்தெந்த உறுப்புல எங்கெங்க பலவீனமா இருக்கிறதோ, ಯಾವ ಯಾವ ಅಂಗಗಳಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಗಳು ಇದೆಯೋ அத்தனை பலவீனத்தை நீக்கும், ಆ ಬಲಹೀನಗಳೆಲ್ಲ ನೀಗಿಸಿ புதிய மாம்சமாக புதிய உறுப்புகளாக உண்டாக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறீர். ಹೊಸ ಮಾಂಸಗಳಾಗಿ ಅಂಗಗಳಾಗಿ ರೂಪಿಸಬೇಕಾಗಿ ಕರ್ತನೆ எல்லா இடத்திலும் ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲೂ உச்ச தலையிலிருந்து ತಲೆಯಿಂದ உம்முடைய வல்லமை பாயட்டும் அப்பா. ನಿಮ್ಮ ಬಲ ಇಳಿಯಲಿ ಸ್ವಾಮಿ. அவரை குணப்படுத்தும், ಆತನು ಸೌಖ್ಯಪಡಿಸಪ್ಪ, ಸ್ವಸ್ಥಮಾக்கும், ಆತನು ಸ್ವಸ್ಥತೆ ಪಡಿಸು. யோபுவின் நிலைமையை நீ மாற்றின தேவன், ಯೋಬನ ಪರಿಸ್ಥಿತಿನ ಬದಲಾಯಿಸಿದ ಪ್ರಕಾರ இப்ப அந்த யோபுவின் தேவன் எங்கள் தேவன் அல்லவா? ಯೋಬನ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು ಸ್ವಾಮಿ. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ನನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ಆತನು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾನೆ. என் கண்கள் காணும், ನನ್ನ ಕಣ್ಣುಗಳೇ ಕಾಣುತ್ತವೆ, அந்நிய கண்கள் அல்ல, ಅನ್ಯರ ಕಣ್ಗಳಲ್ಲ. பூமி மேல கடைசி நாள் நிற்பார் என்று சொன்னீர். ಆತನು ಭೂಮಿ ಮೇಲೆ ನಿಲ್ಲುವರು ಎಂಬುದಾಗಿ அந்த ಹೇಳಿದ್ದೀಯ. வசனம் நிறைவேறட்டும், ಆ ವಾಕ್ಯ ನೆರವೇರಲಿ ಸ್ವಾಮಿ. தொடும்,
ಮುಟ್ಟಿರಿ ಅಪ್ಪ, தொடும். ಮುಟ್ಟಿರಿ, நீ தொடும். ನೀನ್ ಮುಟ್ಟಿರಿ ಸ್ವಾಮಿ, சுகமாக்கும், ಸೌಖ್ಯಪಡಿಸಿರಿ, பலப்படுத்தும், ಬಲಪಡಿಸಿರಿ, ஆரோக்கியமாக்கும், ಆರೋಗ್ಯಪಡಿಸಿರಿ. பனமரம் போல செழித்திருக்கும்படி கிரிகளை செய்யும்படி என் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும். ಆತನು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಲಿ. அவர் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். ಆತನ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಮುಟ್ಟಿ இங்க இருக்கிற குடும்பத்தை விசுவாசிகள் குடும்பத்தை தொட்டு சுகமாக்கும். ಇರುವಂತ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳನ್ನ மனப்பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும். ಅವರನ್ನ ಬಲಪಡಿಸು ಸ್ವಾಮಿ. ஒவ்வொருவரும் பேர் பேராக ஆசீர்வதி. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ಹೆಸರೆಸರಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தினால ಜெபிக்கிற நல்ல பிதாவே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. 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 ஐயா, இந்த நேரத்தை தந்ததற்காக அவர் குடும்பங்களுக்கும் உங்களுக்கும் இதை கேட்ட இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ಈ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ಅಯ್ಯವರಿಗೂ ನಿಮಗೂ ಈ ವಾಕ್ಯದ ಮೇರೆಗೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು இந்த நாளில கூட கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿರುವುದು ಬಹಳ ಸಂತೋಷ. இதுவரைக்கும் துதிக்கவும் பாடவும் ஜெபிக்கவும் சாட்சிகளை சொல்லவும் கேட்கவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ಇದುವರೆಗೂ ದೇವರ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೇಳಲು ಸ್ತುತಿಸಲು ಆರಾಧನೆ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯವನ್ನ ಮಾಡಿ. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ನಮ್ಮ ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು. அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவர். ಅವರು ನಿನ್ನೆ ಇಂದು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗದವನು. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ಇದುವರೆಗೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ್ದಾನೆ. இனி அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ಆತ ನಡೆಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. விசுவாசிகள் அனைவரும் எனக்காக ஜெபித்ததற்கு நான் நன்றி சொல்கிறேன். ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಲ್ಲ ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಾನು ವಂದನೆ தொடர்ந்து ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ಹಾಗೆಯೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿ எல்லாரும் கண்களை மூடி தலைகளை வணங்கி ஜெபிப்போம். ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಶಿರವನ್ನು ಬಗ್ಗಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. எங்கள் மகா இரக்கமும் அன்பும் உள்ள ஆண்டவரே, ಮಹಾ ಕನಿಕರವುಳ್ಳಂತ ದೇವರೇ, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ವಂದಿಸುತ್ತೇವೆ. இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ಈ ಆರಾಧನೆಗಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. பாடின பாடல்களுக்காக, ಹಾಡಿದ ಹಾಡುಗಳಿಗೆ, கொடுத்த காணிக்கைகளுக்காக, ಕೊಟ್ಟಂತ ಕಾಣಿಕೆಗಳಿಗೆ, ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்காக, ನಾವು ಹೇಳಿದಂತ சொன்ன ವಿಜ್ಞಾಪನೆಗಳಿಗಾಗಿ, சாட்சிகளுக்காக ಹೇಳಿದಂತ ಸಾಕ್ಷಿಗಳಿಗಾಗಿ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ನಿಮಗೆ ನಾವು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. தொடர்ந்து சபை வளரட்டும், ಹೀಗೆ ಸಭೆ ಬೆಳೆಯಲಿ, சபையில எழுப்புதல் உண்டாகட்டும், ಸಭೆಯಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಲಿ ಸ್ವಾಮಿ. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், ನಿನ್ನ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಪಡಲಿ. நாங்கள் சிறுகவும் ನಾವು ತಗ್ಗಿಸಲ್ಪಡಲು, பெருகவும் வேண்டும் ನೀವು ஆண்டவரே. ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡಬೇಕು உம்முடைய ಸ್ವಾಮಿ. திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. வராத மக்களை வருகிற வாரத்துல காணும்படி உதவி செய்யும். ಬರದೇ ಇರುವಂತ ಮಕ್ಕಳು ಬರುವ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಕಾಣುವಂತೆ ಸಹಾಯವನ್ನು தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ಹೀಗೆ ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ ಸ್ವಾಮಿ. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் பிதாவே. ಯೇಸುವಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕೇಳುತ್ತೇನೆ ತಂದೆಯೇ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಮಾಡೋಣ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. அல்லேலூயா. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.